2024 ஆண்டில் வெளியான திரைப்படங்களுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த ஆண்டு நேஷனல் அவார்ட்ஸில் நம்ம தமிழ் சினிமாவுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். நமக்கு பிடிச்ச கலைஞர்கள் நம்ம பார்த்த அதிகமாக ரசித்த படங்களுக்கும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இந்த விருதுக்கு யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் செலக்ட் ஆகி இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் வர்ஷினி. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அமரன் படத்துக்கு மொத்தமாக 3 தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமிக்கு அமரன் படத்துக்காக சிறந்த இயக்குனர் பிரிவில் தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. 3வது முறையாக ஜிவி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்காக தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறந்த எடிட்டிங்காக அமரன் படத்தோட எடிட்டர் கே கலைவாணனுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. கேப்டன் மில்லர் படம் 2 தேசிய விருதுகளுக்கு தேர்வாகி இருக்கு. தேசியம், சுற்றுச்சூழல் குறித்த பல விஷயங்களை பேசியதற்காக சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதும், இந்த படத்தில் ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதும் அறிவிச்சிருக்காங்க. சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதுக்கு தனுஷ் டைரக்ட் பண்ணி நடித்த ராயன் படம் தேர்வாகி இருக்கு. நடிகர் தனுஷ் பல பிரிவுகளில் 5வது முறையாக தேசிய விருதுக்கு தேர்வாகி இருக்காரு. மகாராஜா படத்துக்கு 2 தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட மகளாக நடித்த சாச்சனா நமிதாஸுக்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. மகாராஜா படத்தில் சிறந்த சண்டை பயிற்சியாளருக்கான தேசிய விருதுக்கு அனலரசு தேர்வாகி இருக்காரு. மெய்யழகன் படத்தோட சிறந்த ஒலிக்கலவைக்காக சுரேன்ஜிக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. நான் ஃபீச்சர் படங்கள் பிரிவில் ப்ளூ அப்படின்ற தமிழ் படத்துக்கு சிறந்த ஒலிக்கலவைக்காக TS ஹரிஹரசுதனுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் 72வது தேசிய திரைப்பட விருதில் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச முக்கியமான விருதுகள். இந்த வெற்றிகள் தமிழ் திரையுலகிற்கு பெரும் பெருமையை சேர்த்திருக்கு. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது மம்முட்டிக்கு பிரம்மயுகம் படத்துக்காக கிடைச்சிருக்கு. சிறந்த பின்னணி பாடகிக்காக தேசிய விருது வைக்கம் விஜயலட்சுமிக்கு அறிவிச்சிருக்காங்க. புஷ்பா 2 படத்துக்கு 2 முக்கியமான பிரிவில் தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. சீத்தல் சர்மா, தீபாலி நூர் ஆகியோருக்கு சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் சுகுமாருக்கு சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. இன்னும் பல கலைஞர்களுக்கும் படங்களுக்கும் தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு.